Hi guys, welcome back to my YouTube channel. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர் ட்ரெக், நைட் ட்ரெக், அதாவது நைட் ட்ரெக்கில் சன்ரைஸ் ட்ரெக். ஸோ நைட் கிளம்பி காலையில் போய் ரீச் ஆகிற மாதிரி. நேம் ஆஃப் த ட்ரெக் வந்து அந்தரகங்கை. அது எனக்கு வாயிலே நுழையில ஒரு 10 வாட்டி சொல்லிட்டு தான் சொல்கிறேன். சேம் அதே முன்னாடி போன அந்த 2 ட்ரெக்கோட குரூப் தான் நம்ம ட்ரிப்னு சொல்லிட்டு. ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது போகிற வழியில் இங்கே ஷெல்லில் வந்து சும்மா ஏதாச்சும் திங்ஸ் அண்ட் காஃபி குடிக்கணும்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்காங்க. ஸோ எல்லாம் நிறுத்தி பார்த்துட்ருக்கோம். ஸோ டைம் வந்து இப்போ கரெக்டாக 3:30 ஆச்சு. மேபி இன்னும் ஒரு 1 hour அப்படியே இங்கேயே வெயிட் பண்ணிட்டு ஒரு 5 கிட்ட ரீச் ஆகிட்டு அப்போது கிளம்பி 6 கிட்ட சன்ரைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஏதோ ஃபாரஸ்ட் பர்மிஷன் அது இதுன்னு சொன்னாங்க. ஸோ சன்ரைஸ்க்கு போவோமான்னு தெரில, சன்ரைஸ் ஆகாத போவோன்னு நினைக்கிறேன். அந்த கேவ் தான் வந்து இந்த இதில் வந்து நம்ம மெயின் பாயிண்ட்டு. அந்த கேவுக்குள்ளேருந்து வரது பார்த்துருப்பீங்க. சும்மா ஒரு இதாக இருந்துச்சு. நம்ம அவ்வளோ தூரம் மேலே வந்து அந்த கேவுக்குள்ளெல்லாம் வந்து செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போது கோயிங் டவுன். அதாவது ஃபுல்லாக வந்த வழியிலேயே போகிறதில்ல, இங்கே சைட்லேயே வந்து இந்த ரோட் கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரோட் கனெக்ட் ஆகிற இடத்துலையே எங்களை கூட்டிகிட்டு வந்த வண்டி நிற்கிது. ஸோ இங்கேருந்து போயிட்டு அதில் அப்படியே எரிக்கிறது தான் பிளான். பட் வந்து வியூ வந்து இட்ஸ் நைஸ் வியூ நம்ம ஏறி வர்றதுக்கு. பட் இது வந்து எப்படி சொல்கிறோம்னா அந்த கேவ் அட்வென்ச்சர் அது மாதிரி. வியூ அட்வென்ச்சருங்கிறத விட கேவ் அட்வென்ச்சர்னு சொல்லலாம். ஏன்னா சன்ரைஸ் அப்போயே நாங்கள் வந்துட்டோம். இந்த ஃபாரஸ்ட் பெர்மிஷன் அது எல்லாமே இப்படி இந்த கேவுக்குள்ளே பூந்து அங்கே இங்கேன்னு பூந்து வந்து மேலே வந்து அந்த வியூ காமிச்சலாம். அதுதான் அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே சில் பண்ணிட்டு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்னு சொன்னாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயும் இல்லை, அந்த உத்திரிபட்டா அந்த ட்ரெக்கில் பார்த்த மாதிரி ஒரு ரெசார்ட்குள்ளெலாம் இல்லை. இது வந்து ஹைவேஸில் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அப்படியே சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். 4 மணிக்கு ஏறணும். கிட்டத்தட்ட ஒரு 4 kilometers ஆஃப் ட்ரெக்னு சொல்லலாம். ஆனால் 4 kilometersனால் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எனக்கு தெரிஞ்சு மாட்ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நல்லா பாறையில் ஏறி போகிற மாதிரி, ஒரு பிளைன்ஸாக எதுவுமே இல்லை. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது. அப்புறம் காஸ்ட் வைஸ் வந்து பெர் ஹெட் வந்து 1300 வாங்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் நாட் இன்க்ளூடட். ஓகே, லைக் நம்மளே கூட வரலாம். இது வந்து நம்ம ட்ரிப் ஆர்கனைசர்ஸ் கூட வர வேண்டாம்னு நினச்சோம்னா நம்மளே வண்டியில் வந்துட்டு அங்கே வெளியே ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த முன்னாடி பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கும் இருக்குது போல். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க போல், அவங்கள்ட்ட டிக்கெட் எடுத்துட்டு நம்மளே கூட தனியாகவும் வரலாம். பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு கேங்காக பீப்புளோட வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு எங்கே எப்படி போகணும், இந்த மாதிரி கேவ் ஸ்கூலெல்லாம் போகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ட்ரெக்கிங் வீடியோ நான் பெங்களூரில் போனேன்னா பார்க்கலாம். அன்டில் தென் பை பை.